இன்றைக்கி காய் வாங்கலான்னு காமராஜர் மார்க்கெட்டுக்கு தான் போனேன். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுங்க கண்டிப்பாக. இது கட்டுறதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மார்க்கெட்டை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு தம்பி கடை வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் இன்றைக்கி நான் காயெலாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வியாபாரிக்கு முக்கியமே வந்து அட்ராக்டிவ் ஸ்பீச் தான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரூ. 10 ரூ. 20 அப்படின்னு சொல்லி நல்லா பேசி வியாபாரம் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா அந்த தம்பி கடையிலே வாங்கிட்டேன். ரொம்ப ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. தெரிஞ்சவங்கன்றதுனால ரேட்லாம் ரொம்பவும் கம்மி பண்ணியும் கொடுத்தாங்க. நான் கொஞ்ச நாளாகவே ஐயங்கத்தர்லாம் போகிறதே இல்லைங்க. காய் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம ரிலேஷனே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அத்தை வந்து ரூ. 200 எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு மூட்டை ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க ஐயங்கத்தர்லேருந்து. இப்போ ரூ. 500 எடுத்துகிட்டு போய் ஒரு கட்டைப்பை நிறையா எடுத்துகிட்டு வந்தால் அதுவே பெரிய விஷயம். அந்தளவுக்கு விலைவாசிலாம் வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்காண்டியே இப்போ யாரும் ஐயங்கத்தருக்கு போகிறதுக்கு இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே ஐயங்கத்தரில் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இனிமேல் வாரம் வாரம் ஐயங்கத்தருக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரணுன்னு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் ஸ்வீட் கார்ன், சக்கரவள்ளி கிழங்குலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்.